இன்றைய சேமிப்பு நாளைய பாதுகாப்பு அப்படிங்கிற மாதிரி இன்றைய முதியவர் நேற்றைய துடிப்பான இளைஞன். அதாவது நம்ம வீட்டில் வந்து அமைதியாக ஒரு நபர் போயிட்டு அமைதியாக வருவார். நம்ம அவரை கூட ஒன்றும் தெரியாதுன்னு நினைப்போம். அவரும் ஒன்றும் தெரியாத மாதிரியே காட்டிக்கிடுவார். யாருன்னா நம்முடைய அப்பா. அதாவது இன்றைக்கி அமைதியாக இருக்கிற அவர் ஒரு காலத்தில் வந்து சிங்கம் மாதிரி சும்மா கர்ஜனையோடு இருந்தவராக இருப்பார். நம்ம சூப்பர் ஸ்டார் சொல்லுவார் இல்லையா, ஐயா என் பேர் மாணிக்கம், எனக்கு இன்னும் ஒரு பேர் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு காலத்தில் அவர் எப்படி வாழ்ந்தவராக இருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாருக்காலையும் விழமாட்டேன், நான்னா அப்படி தான் அப்படின்னு சொல்லி யாருக்காகவும் எதுக்காகவும் காம்ப்ரமைஸ் ஆகாமல் இருந்த நபர், யாருக்காகவும் எதுக்காகவும் யாருக்காலையும் விழமாட்டேன்னு சொன்ன நபர், தன்னுடைய பிள்ளைங்களுக்கு ஒரு நல்லது நடக்குன்னா யாரு காலில் வேணாலும் உடனே விழுந்துருவாங்க. ஒரு செகண்ட் யோசிக்காமல் யாரு காலில் வேணாலும் அந்த டைமில் அவங்க விழுவாங்க. நம்ம தந்தைங்கிற ஒரு நபர், இந்த புரியாத புதிர்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த உலகத்திலேயே புரியாத புதிர் நம்முடைய தந்தை தான். அவர் இருக்கிற வரைக்கும் அவரை பற்றி நம்மளுக்கு தெரியறதே கிடையாது. அவர் இருக்கிற வரைக்கும் நம்ம அவரை பற்றி எந்த விஷயமும் சரியாக புரிஞ்சிட முடியாது. அவரை பற்றி புரிஞ்சுக்கிடும் போது மேக்ஸிமம் அவர் நம்ம கூட இருக்கிறதில்ல. இதான் தந்தை. மீண்டும் சரி.